இட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2021 மாடல். இந்த வண்டி ஒரு V30 மாடல் CR4 இன்ஜின். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகல. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ட்ரா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலைன்னும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமிங் பெல்ட்டோட கண்டிஷன் பாருங்கள். டைமிங் பெல்ட்டோட கண்டிஷன் நல்லா இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் டூலில் போட்டு என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் OBD லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகும். ஸ்டார்ட் ஆகலைன்னா கூட இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டீசலோட ப்ரெஷரும் அதேமாதிரி இன்ஜினோட ஸ்பீடும் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். வேறு ஏதாவது சென்சார் ப்ராப்ளம்னா இதில் ஈஸியாக காமிச்சிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு டீசலோட ப்ரெஷரும் இன்ஜினோட ஸ்பீடும் செக் பண்ணுறேன். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கம்ப்ளைண்ட் வரதுக்கு முன்னாடி கஸ்டமர் என்கிட்ட சொன்னது என்ன கம்ப்ளைண்ட்னா, இன்ஜினில் ஒரு அப்நார்மல் நாய்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் தான் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா கேமோட ப்ராப்ளம். இதில் ஏற்கனவே ஹெட்டை சர்வீஸ் பண்ணதுனால நான் கேமில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ராக்கரில் ஏதாவது ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் எதனா கம்ப்ளைண்ட் இருக்கா நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட ஃபால்ட்டு கோடு பாருங்கள். இதான் இந்த வண்டியோட ஃபால்ட்டு கோடு வருது. இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டோரை நீங்கள் ரிமூவ் பண்ணனா இன்ஜெக்டரை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதேமாதிரி பின்னாடி ரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோரை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இன்ஜெக்டரை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இதில் ராக்கரில் எல்லாமே உடஞ்சிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெக் வால்வ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கு. ராக்கர் எல்லாமே. எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்லை. எக்ஸாஸ்ட்டில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த ப்ராப்ளம் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஹெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட டைமிங் தான். ரெண்டுத்தோட டைமிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினானது. இதோட ஒரு டைமிங் மாற்றி போடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் உங்களுக்கு இந்த ஒரு சைடு ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகும். இப்போ ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா இன்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு CR4ஓட இன்ஜின் காமன்னு தான் வரும். அந்த இன்ஜினோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் தான் வரும். இப்போ இதோட இன்ஜின் டைமிங் எதில் நான் வச்சுருக்காங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு. இதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வச்சுருக்காங்க. ராங் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரும். இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் வந்து தப்பு. இதோட டைமிங் வந்து கரெக்டான டைமிங் ரியர் சைடு தான் வரும். நீங்கள் ரியர் சைடு கேபின் பக்கம் வந்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் வைக்கணும். ஏன்னா இதோட CR4ஓட இன்ஜினோட டைமிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். இதோட டிஃப்ரெண்ட்டோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட டைமிங்கில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் எதுனா இதோட கேம் கியர் தான். ஒரே கேம் கியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரியோட 2.2 இன்ஜினோட டைமிங்க்கே வரும். CR4 இன்ஜினுக்கா டைமிங் வரும். அதே நெக்ஸானுக்கு அதே மாதிரி இன்ட்ராக்கு இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காமன் ஒரு கேம் கியர் தான். அந்த ஒரு காமன் கேம் கியர்னால வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஒரு வண்டிக்கு ஒரு டைமிங் வரும். ஒரு பக்கம் உள் பக்கமோ இன்னொரு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் வரும். ஒரு டாடா சஃபாரி 2.2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் கியரோட இந்த ஸ்லாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் பார்க்குற ஸ்லாட்டு தான் வந்து டைமிங் மார்க் கரெக்டாக வரும். ஆனால் ஒரு CR4 இந்த மாதிரி இன்ட்ரா இந்த மாதிரி வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் சைடு தான் வந்து அந்த கேம் கியரை பார்க்கணும். இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவில் கியருங்களில் ரொம்ப நாளாக இருக்குது. அதனால் CR4ஓட டைமிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரியரில் தான் பார்க்கணும். இதோட ஃப்ரண்ட் டைமிங் பார்க்கக்கூடாது. இதில் ஃப்ரண்ட் டைமிங் தப்பாக போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே ஃப்ரண்ட் டைமிங் வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இதில் வராது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் மார்க் இருக்கும். இப்போ நான் இந்த அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேமில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ராக்கர் எல்லாமே உடஞ்சதோட ரீசன் இந்த ஒரு டைமிங் மாறுறதுனால தான். கேம் ஷாஃப்டோட டைமிங். ஆனால் ஃபியூல் பம்ப் இது எக்ஸாஸ்டோட டைமிங் கரெக்டாகிறதுனால அதில் எந்த ஒரு கேமும் டிஃபைட் ஆகலை. இப்போ இந்த கேம் கியர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கேப் எல்லாமே கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. இருந்தாலும் டைமிங் மாறுறதுனால தான் இதெல்லாம் உடஞ்சிருக்கு. இப்போ நான் கேம் ஷாஃப்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். எல்லா ரோலரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கு. இது எல்லா பீஸ்லாம் ஒரு மேக்னெட் வச்சு எடுக்கிறேன். இதோட டேப்பட் ரோலர்லாம் பாருங்கள். இந்த டேப்பட் ரோலரோட ப்ரைஸ் பாருங்கள் 4900 வரும். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் அட்ஜஸ்டரோடு வரும்.
ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே பண்ண மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கேப் செகண்ட் கேப் இதில் போட்டிருக்காங்க. ஆனால் இதோட கேப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தான் போட்டிருக்கோம். இந்த கேப்போட ஒரு கார்னர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு போட்டிருக்கோம். அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்போட இதுவை போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th கேப்பு. ஆனால் இங்கே பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. இந்த கேப்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ட்ராவோட V30 டைமிங், என்ஜின் டைமிங் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராங்க் பொசிஷன் சென்சார் வரும். அந்த கிராங்க் பொசிஷன் சென்சார் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm அலங்கி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக் பண்ணியிருக்கேன். இந்த அலங்கி வந்து ஃபுல்லாக லாக் ஆகும் ஃப்ளைவீல் வரைக்கும். அந்த ஃப்ளைவீல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் வீலோட கேப் வரும். இந்த கேப் வந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. இந்த பொசிஷனில் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் லாக் ஆகும். அதே மாதிரி இன்ஜின் புள்ளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா போல்டு வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். கேம் ஷாஃப்டோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ரியரில் பாருங்கள். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி இதோட ஆங்கில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். வேக்கம் பம்பு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் இருக்குது. அது எல்லாமே ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், அதோட டைமிங் மார்க் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கேமோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் தான் வரும், ஃப்ரண்ட்டில் பார்க்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூல் பம்புக்கு இன்ஜினோட டைமிங் கிடையாது. ஃபியூல் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CRD பம்புனால அதுக்கு டைமிங் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைமிங் பெல்ட்டெல்லாம் நான் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட கேம் கியரை வந்து இப்போ நான் டைட் பண்ணியிருக்கேன். இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் இன்ஜினை கையில் ஒரு 4-5 வாட்டி ரொட்டேஷன் பண்ணுறேன். இன்ஜினை ஹேண்டில் ரொட்டேஷன் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டோட செட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இன்ஜினில் ஏதாவது டச் ஆகுதான்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ நான் செக் பண்ணுறேன். வால்டோரை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இன்ஜெக்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜெக்டரோட கோடிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கேன். இன்ஜெக்டரோட கோடிங் நம்பர் பார்த்து நீங்கள் ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினோட நாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்ஜெக்டரோட IQ கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ இதோட இன்ஜெக்டர் IQ கோடு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லெட்டர்ஸ் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. மீதி எல்லாமே செக் பண்ணுறேன். இந்த இன்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் எல்லாமே ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபால்ட்டு கூட எரேஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் AC ரிலே கண்ட்ரோல் வருது. இந்த வண்டியில் AC கிடையாது. நோ ட்ரபிள் கோடு வருது. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டைமிங் மாறி இருந்தது. அதனால் இன்டாக்ட் வால்வில் இருக்கிற எல்லா வால்வோட ராக்கரை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்தது. இன்ஜினோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரியரில் தான் வரும். அதனால் இன்ஜினோட டைமிங் இப்போ நான் சரி பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா இன்ட்ரா V30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட் தான். இதுதான் இந்த வீடியோவில் போட்டேன்.